இதுவே இப்ப சனி விரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சனி விரல்ல ஏதாவது மச்சங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துச்சுனாலும் இமீடியட்லி நம்ம வந்து கனெக்ட் பண்ணீங்க இருந்துச்சுன்னா, சனி என்பதே தொழில்காரகன், ஜீவனத்தை குறிக்கக்கூடியவர். சரிங்களா? அப்ப என்ன ஏற்படும்? அதிகப்படியான ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா பிசினஸ்ல நிறைய விதமான ப்ராப்ளம், ஒரு சில ஏமாற்றங்கள். இது கூட்டு தொழில் பண்ணிருந்தீங்கன்னா கூட்டாளி வந்து உங்களை வந்து பணத்தை ஏமாத்துறது, இது போல விஷயங்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப தடைகள் ஏற்படும். இந்த ஏன்னா சனினாலே மந்தம் சொல்லுவாங்க. அது நிதானம் ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. ஆனா இந்த கரும்புலி வந்ததுனால அதனுடைய கெடுபலன்களை ஈஸியா கொடுத்துரும். அப்ப என்ன ஏற்படும்? அதிக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தடை. ஒரு பிசினஸ் பண்றீங்க, பணத்தை எதிர்பார்க்குறீங்க, கொடுத்த பணத்தை, அதுல வந்து ஒரு தடை தாமதம் ஏற்படும். இல்ல ஒரு சில ஏமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். பிசினஸ் ஸ்டடி ஸ்லோவா போய் நகர்ந்துட்டு இருக்கிறது, இது போல விஷயங்களை கொடுக்கக்கூடியது. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட வந்து சிக்கலை கொடுக்கக்கூடியது. சனினாலே ஆயுள் காரகன். அப்போ உடல்நிலை சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது பிணி தொந்தரவுகள், ஏதாவது விஷயங்கள் கொடுக்கறது, ஏதாவது விஷயங்கள் இது போல ப்ராப்ளம் என்பது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். இதுக்கான நிவர்த்தி முறைகளும் இருக்கு. சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புல சனீஸ்வரன் வந்து வழிபாடு பண்ணலாம். திருநள்ளாறு கோயிலுக்கு வழிபாடு பண்ணலாம். உங்களால் முடிந்தது காக்கை கொண்டு உணவளிக்கிறது, இல்ல வயசானவங்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு உணவளிக்கிறது, இது போல விஷயங்கள் பண்ணலாம். இந்த மச்சத்தோட வீரியம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நம்ம கண் கூட பார்க்கலாம். நீங்க கையை ஒரு போட்டோ எடுத்து வச்சுங்க, இது போல விஷயம் நம்ம நீங்க பண்ண ஆரம்பிங்க. ஒரு குறிப்பிட்ட மாசம் கழிச்சு வருஷம் கழிச்சு அதை பாத்தீங்கன்னா அந்த மச்சம் டக்குன்னு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போல விஷயங்கள் இருக்கு.